என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசு கிறிஸ்து அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரி, தானியேல் யாவே இறைவனை வழிபட்டார் என்பதற்காக சிங்க குகையிலே போட்ட பொழுது அந்த சிங்கங்கள் அவரை தின்றுவிடும் என்று சொல்லி மற்றவர்கள் எதிர்பார்த்த வேளையிலே அந்த சிங்க குகையிலே ஆண்டவர் அவரை காப்பாற்றியதை தானியேல் உருக்கமாக சிறப்பாக சொல்லுவார். தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22வது இறைவார்த்தை அழகாக சொல்லுகின்றது. என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார், அவை எனக்கு தீங்கு எதுவும் செய்யவில்லை. என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார், அவை எனக்கு தீங்கு எதுவும் செய்யவில்லை. நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகள். ஆண்டவருடைய துணை, ஆண்டவருடைய அருட்கரம் நம்மோடு இருக்கின்ற பொழுது எதுவும் நம்மை தீண்டாது, ஒன்றும் நம்மை அசைக்க முடியாது. இன்றைக்கு கொரோனா தொற்று நோயினுடைய ஒரு பாதிப்பு, தாக்கம் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்திற்கு என்ன நேருமோ என்று சொல்லி ஒவ்வொருவரும் தவிப்போடு, தயக்கத்தோடு, கலக்கத்தோடு, குழப்பத்தோடு எதிர்நோக்கி இருக்கின்றோம். மனசுக்குள்ள பயம். ஏனென்றால் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இறந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய உறவுகள் இந்த கொரோனா தொற்று நோயினுடைய தாக்கத்திற்கு ஆளாகி மரித்த அருட்தந்தையர்கள், அருட்கண்ணியர்கள்
யாரையும் விட்டு வைக்கல. இன்றைக்கு உலகம் முழுவதையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாய் இந்திய தேசத்துல பல பேர், லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் இந்த நோய்க்கு ஆளாகி இருக்கின்றார்கள். எத்தனையோ பாதிப்புகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பொருளாதாரத்திலையும், நம்முடைய மனநிலையிலும், நம்முடைய குடும்பத்திலும், சமுதாயத்திலும் பல்வேறு பாதிப்புகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். தானியேல் உறுதியாக சொன்னதை போல், என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார், அவை தீங்கு எனக்கு எதுவும் செய்யவில்லை. இன்றைக்கு இந்த கொரோனா தொற்று நோயினுடைய அதிதீவிரத்தை கட்டி போடுகின்ற ஒரே வல்லமை நாம் நம்புகின்ற தெய்வத்திற்கு உண்டு. அன்றைக்கு கொடிய வாதைகளினின்றும் பல்வேறு விதமான தீமைகளிலிருந்தும் அச்சங்களிலிருந்தும் இஸ்ராயேல் மக்களை விடுவித்த தெய்வம் இன்றைக்கு நம்மை காக்க, நம்முடைய துன்ப வேளையில் நம்மோடு இருக்க, நம் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கின்றார். நம்முடைய உயிருக்கு உயிரான அந்த தெய்வத்தை உற்று நோக்கி அவரை ஆராதித்து துதித்து பாடி இந்த இரக்கத்தின் ஆண்டவரிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு. உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீரேன். உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீரேன். உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீரேன். உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா, உன் அன்பை ருசிக்கையிலே ராஜா, உன்னாமம் துதி
துதிக்கையிலே ஏசையா உன் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும் வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும் இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறே ராஜா இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறே என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஜெபிப்போமா. எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிற அன்பின் பரலோக பிதாவே, அன்று தானியேல் சிங்கக் குகையில் கிடந்த பொழுது ஆண்டவரே அற்புதமாக அதிசயமாக அடுத்தவர்கள் வியக்கின்ற வண்ணமாக அந்த தானியேலை காப்பாற்றினீரே. இன்றைக்கு நாங்கள் கொரோனா என்ற தொற்று நோயினுடைய குகைக்குள் அகப்பட்டு கலங்கி கண்ணீர் விட்டு துடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கண்ணீரை காண்கின்ற தெய்வமாக நீர் இருக்கின்றீர். எங்களுடைய அச்சத்தை போக்குகின்ற அதிசயத்தின் தேவனாயிருக்கின்றீர். இறைவா, இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய கண்ணீரை நீர் துடைத்து எங்களுடைய அச்சத்திலிருந்து எங்களை விடுவிப்பீராக. இந்த இரக்கத்தின் நேரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. உம்முடைய அற்புதத்தின்
வல்லமையும் ஆற்றலும் வலிமையும் மகத்துவமும் எங்கள் மீது இறங்க வேண்டும் என்று இந்த நேரம் முழுவதும் நாங்கள் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பமும் உம்முடைய திருவடிகளை வந்து எட்ட வேண்டும் என்று ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்றமத்தில் இருக்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே, ஆமென். இரக்கத்தின் ஜெபத்தை அனைவரும் இணைந்து சொல்லுவோம். இயேசுவே, நீர் உயிர் விட்டீர், ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீரிட்டெழுந்து அகில உலகிற்காகவும் இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றே, ஆழங்காணா தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எம் மீது பொழிந்தருளும். இயேசு கற்பித்த மனவல்லவ ஜெபம். இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இரக்கத்தின் ஜெபமாலை வல்லமையுள்ள மாலை. குறிப்பாக யாரெல்லாம் அவரை தேடி வருகின்றார்களோ, யாரெல்லாம் அவருடைய பாடுகளிலே நம்பிக்கை வைத்து ஜெபிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அதிசயத்தை, அற்புதத்தை அபரிமிதமாய் செய்து கொடுக்கின்ற அதிசயத்தின் மாலை. இன்றைய தினமும் இரக்கத்தின் ஆண்டவருடைய பாதத்தில் இந்த உலகத்து துன்பங்களை எல்லாம், நம்முடைய வேதனைகளை எல்லாம், கண்ணீரை எல்லாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு நாம் ஒப்பு கொடுப்போம். நிச்சயம் இந்த இரக்கத்தின் ஆண்டவர் நம் மீது இரக்கம் வைத்து நம்மை காக்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். உம்முடைய பெயரை என்னுடைய உள்ளங்கைகளில் பொறித்து வைத்திருக்கின்றோம் என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப அவருடைய நினைவுகளிலே, அவருடைய கண்கள் முன்பாக நாம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றோம். எனவே நம்மை காக்க வேண்டும் என்று, நம்மை வழிநடத்த வேண்டும் என்று, தொற்று நோயின் பிடியிலிருந்து இந்த உலகத்தை விடுவிக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு செபித்து இந்த ஜெபமாலையில் நாம் சிறப்பாய் ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாய் கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாய் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று தூய கன்னிமரியால் வந்து பிறந்தார். போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோர்ந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகம் சென்று எல்லாம் வல்ல தந்தையாய் கடவுளின் வலப்பக்கத்தை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியரை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திருச்சபையை நம்புகிறேன். புனித சமூகவை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலைவாழ்வை நம்புகிறேன். ஆமேன். இந்த முதலாவது 10 மணியில் சிறப்பாக இந்த தொற்று நோய்க்கு ஆட்பட்டு தவிக்கின்ற அத்தனை உள்ளங்களையும் ஒப்புக் கொடுப்போம். இன்றைக்கு உலகம் முழுவதும் கோடிக்கணக்கானவே இந்த நோய்க்கு ஆட்பட்டு தனிமையிலே தவித்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன நேருமோ என்ற பயத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான உயிர்களை இன்றைக்கு பழிவாங்கி இருக்கின்றது. இந்த நோய் ஒட்டுமொத்த உலகத்தையும் முடக்கி இருக்கின்றது.
வெறும் உடல் அளவில் மாத்திரமல்ல, பொருளாதாரத்திலே, சமூக கூட்டு வாழ்க்கையிலே என்று சொல்லி பல தரப்பிலும் பல வடிவங்களிலும் விதங்களிலும் இந்த நோய் ஒட்டுமொத்த உலகத்தையும் முடக்கி போட்டு இருக்கின்றது. என்ன செய்வது என்று தெரியாமல் வெளிப்பிதுங்கி நிற்கின்ற உலகத் தலைவர்கள், மருத்துவ உலகம். முதல் கட்ட அலை மீண்டுமாக இப்பொழுது இரண்டாம் கட்ட அலை, தடுத்து நிறுத்த முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற அறிவியல் உலகம். அது மாத்திரமல்ல, மூன்றாம் கட்ட அலையும் நான்காம் கட்ட அலையும் இருக்கும் என்று சொல்லி எச்சரிக்கின்ற மருத்துவ உலகம். இப்படி செய்வது அறியாமல் திகைத்து கொண்டிருக்கின்ற நமக்கு ஆண்டவர் ஒருவரை பாதுகாப்பு. இந்த இறைவன் மாத்திரமே இத்தகைய கொடிய நோயினுடைய தாக்கத்திலிருந்து நம்மை விடுவிக்க கூடியவர். வேறு எவராலும் அல்ல, கடவுளுடைய ஆற்றலால் மாத்திரமே இது சாத்தியம் என்பதை உறுதியாய் நாம் நம்புவோம். நம்பிக்கையோடு இறைவாக இந்த கொரோனா தொற்று நோயை இந்த உலகத்திலிருந்து எடுத்துவிடும், இந்த உலகத்தினுடைய சமாதானமான வாழ்க்கையை மீண்டும் கொடும் என்று சொல்லி இந்த 10 மணியில நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக எமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். கல்வாரி நாயகனுடைய கனிவுள்ள கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுத்தவர்களா, அவருடைய ஆணி கொண்ட காயங்களில் நம்மை அர்ப்பணித்தவர்களாக, தெய்வமே எங்களை காப்பாற்றும், எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும், எங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்திரணும் என்று சொல்லி நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு பாடி மன்றாடுவோம். ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். வலது கரத்தின் காயமே, வலது கரத்தின் காயமே, அழகு நிறைந்த ரத்தினமே, அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்ட உன் காயங்களை
அன்புடன் முத்தி செய்கின்றேன். இந்த 2வது 10 மணியில இந்த கொரோனா தொற்று நோயை எதிர்த்து அனைத்து நாடுகளும் அரசுகளும் போராடி கொண்டிருக்கின்ற வேளையில் குறிப்பாக மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள் என்று சொல்லி தங்களையே இந்த தொற்று வியாதியினுடைய தன்மையை அறிந்திருந்தும் மக்கள் மீண்டு வர வேண்டும் என்பதற்காக, இந்த உலகம் மீண்டும் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கின்ற இவர்களை ஒப்புக் கொடுப்போம். இறைவன் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், தைரியத்தை கொடுக்க வேண்டும், இவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுக்க வேண்டும். சோர்ந்து போகின்ற நேரங்களில் எல்லாம் இவர்களை தூக்கி நிறுத்த வேண்டும். இறைவன் இவர்களுக்கு பக்கபலமாக இருந்து இந்த நோயை முற்றிலுமாக அழிக்கக்கூடிய முன்கள பணியாளர்களாக, போராட்ட வீரர்களாக இவர்கள் சிறப்பாய் பணியாற்றி இறைவனுடைய ஆற்றலும் வலிமையும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். மீண்டும் ஆண்டவருடைய அந்த கல்வாரி பாடுகளை நினைத்து மனம் வருந்தி ஒப்புக் கொடுத்து பாடுவோம். இடது கரத்தின் காயமே, இடது கரத்தின் காயமே, கடவுளின் தேரு அன்புருவே, அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். இந்த 3வது 10 மணியில சிறப்பாக வீழ்ந்து போயிருக்கின்ற பொருளாதாரத்திற்காக, இந்த கொரோனா தொற்று நோயினுடைய பாதிப்பால் தாக்கத்தால் இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் வேலை வாய்ப்பின்றி உணவிற்கே திண்டாடுகின்ற ஒரு சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மீண்டும் விரைவாக இந்த பொருளாதாரம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று, அதே சமயத்தில் மருத்துவ உலகம் தடுப்பு மருந்தை வழங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில்
அனைத்து மக்களுக்கும் அது சிறப்பாக கிடைக்கப் பெற்று நோய் எதிர்ப்பு சக்தியை அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், இந்த நோயினுடைய தாக்கம் குறைந்து இந்த மனித சமுதாயம் மீண்டுமாக அமைதி வாழ்விற்கும் இயல்பு வாழ்விற்கும் திரும்ப வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுப்போம். முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய முயற்சியும் தகுந்த பலனை கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக மதநேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். வலது பாத காயமே, வலது பாத காயமே, பலன் மிக தரும் நற்கனியே, அன்புடன் முத்தி செய்கின்றே, ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றே. இந்த 4வது 10 மணியில சிறப்பாக நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்காகவும் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களிலே சமாதானம் கிடைக்க வேண்டும் என்று, பிரிந்து போயிருக்கின்ற உறவுகள் இணைந்து வாழ வேண்டும் என்று, சண்டை சச்சரவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கணவன் மனைவிக்கு இடையே சமாதானம் கிடைக்க வேண்டும் என்று, இன்னும் நம்முடைய குடும்பங்கள்ல நிறைவான நிலையான அமைதி கிடைக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை
பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இடது பாத காயமே, இடது பாத காயமே, திடம் மிக தரும் தினமுதே, அன்புடன் முத்தி செய்கின்றேன். ஆணி கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். இந்த 5வது 10 மணியில அனைவரும் முழந்தாள் படியிட்டவர்களா நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற தனிப்பட்ட வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், நிறைவேறாத மன்றாட்டுக்கள் அனைத்தையும் ஒப்புக்கொள்ளும். தெய்வமே, நான் உம்முடைய அடிமை, நான் உம்முடைய அடிமை. நீரே எனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் செய்து கொடுப்பீராக என்று சொல்லி நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். 2 கரங்களையும் உயர்த்தி ஜெபமாலை ஏந்தியவர்களாக நாம் இந்த 10 மணியிலே நம்பிக்கையோடு கலந்து கொள்வோம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக மது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். திருவிழாவின் காயமே, திருவிழாவின் காயமே, அருள் சொரிந்திடும் ஆலயமே, அன்புடன் முத்தி செய்கின்றே. ஆணி கொண்ட உன்
காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். இயேசுவின் உதவியை வேண்டி ஜெபம். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம், உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். உம்மை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அணை கடந்த உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும், உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரமருளும். ஆமீன். ஆன்மாக்களுக்காக ஜெபம். ஆண்டவரே, உமது எல்லையற்ற அன்பினால் எல்லா பாவிகளையும் மன்னித்து உமது நீதியின் வழியில் நடத்தி செல்லும். இவர்களையும் இவர்களை சார்ந்தவர்களையும் தீமையின் கொடுமையில் நின்று பாதுகாத்தருளும். தீமை செய்த அனைவரையும் மீட்டருளும். இறைவனின் இரக்கம் அவர்கள் மேல் இருப்பதாக. என் தேவனே, எனது இறைவனும் என் அனைத்துமானவரே, என் இயேசுவே இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே இரக்கத்தின் அரசே, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். இயேசு மரிசூசை, நான் உங்களை அன்பு செய்கிறேன். ஆன்மாக்களை மீட்டருளுங்கள். ஆமென். இன்றைய தினம் சிறப்பாக சாந்தமும் தாழ்ச்சியும் உள்ள ஆன்மாக்களையும் சிறு குழந்தைகளின் ஆன்மாக்களையும் ஒப்பு கொடுப்போம். அது மாத்திரமல்ல, கொரோனா தொற்று நோயினுடைய தாக்கத்தினால் பல்வேறு பாதிப்புகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஒப்பு கொடுத்து இரக்கத்தின் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அவர்களை அர்ப்பணிப்போம். சொல்லுகின்ற ஜெபத்தை திருப்பிச் சொல்லவும். இரக்கம் நிறைந்த இயேசுவே, இரக்கம் நிறைந்த இயேசுவே, நான் சாந்தமும் இதய தாழ்ச்சியும் உள்ளவன். நான் சாந்தமும் இதய தாழ்ச்சியும் உள்ளவன். என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நீர்தாமே சொல்லியிருக்கிறீர். நீர்தாமே சொல்லி இருக்கிறீர். சாந்தமும் தாழ்ச்சியும் உள்ள ஆன்மாக்களையும், சாந்தமும் தாழ்ச்சியுள்ள ஆன்மாக்களையும், சிறு குழந்தைகளின் ஆன்மாக்களையும், சிறு குழந்தைகளின் ஆன்மாக்களையும் இரக்கம் மிகுந்த உம் இதய வீட்டில், இதய வீட்டில் ஏற்றருளும். இவர்கள் வானுலகை பரவசத்தில் ஆழ்த்தி உமது பரலோக தந்தையின் தன்மையின் அரியாசனத்தின் முன் மனம் வீசும் மலர்களாக விளங்குவார்கள். உமது திரு இருதயத்தில் நிலையான இடம் கொண்டு இறைவனின் இரக்கத்தை இடையராது போற்றுவார்களாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இம்மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். திருப்பிச் சொல்லுவோம். நித்திய பிதாவே, சாந்தமும் தாழ்ச்சியும் உள்ள ஆன்மாக்களின் மீது உமது கருணை கண்களை திருப்பியருளும்.
இவர்கள் உமது திருக்குமாரனின் சாயலை உமது திருக்குமாரின் சாயலை மிகவும் ஒத்திருக்கின்றனர். இவ் ஆன்மாக்களின் நறுமணம் மண்ணுலகிலிருந்து எழுந்து உமது அரியணையை அடைகின்றது. இரக்கத்தின் தந்தையே, இந்த ஆன்மாக்கள் மட்டில் உமக்குள்ள அன்பையும் இவர்களில் உமக்குள்ள மகிழ்ச்சியையும் முன்னிட்டு எம்மையும் உலகம் முழுவதையும் ஆசீர்வதித்தருளும். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உமது இரக்கத்தை என்றென்றும் போற்றுவோமாக. ஆமென். இறையிரக்கத்தின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்றாய் கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதிபரிசுத்த திரித்துவமாயிருக்கின்ற ஏக சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சகலமும் படைக்கப்பட காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, மேல் நம்பிக்கை வைக்கிறோம். பரலோக அரூபிகளை படைக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, மேல் நம்பிக்கை வைக்கிறோம். ஒன்றுமில்லாமையிலிருந்து எங்களை உருவாக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, மேல் நம்பிக்கை வைக்கிறோம். கடவுளின் சர்வ வல்லமையை மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, மேல் நம்பிக்கை வைக்கிறோம். மகா பரிசுத்த திரித்துவத்தின் பரம ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உலகத்தை மீட்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, மேல் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களை தினமும் அர்ச்சிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, மேல் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களுக்கு நித்திய வாழ்வை அருள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நாங்கள் அடையவிருக்கும் தண்டனைகளிலிருந்து எங்களை காப்பாற்றி வர காரணமாயிருக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, மேல் நம்பிக்கை வைக்கிறோம். பாவச் சேற்றிலிருந்து எங்களை மீட்டு கைதூக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, மேல் நம்பிக்கை வைக்கிறோம். மனித அவதாரத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, மேல் நம்பிக்கை வைக்கிறோம். சகலருக்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உதவியளிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உமது அருட்கொடைகளை முன்னதாகவே எங்களுக்கு அருள காரணமான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, மேல் நம்பிக்கை வைக்கிறோம். தெய்வீக பரம ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி துலங்கச் செய்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, மேல் நம்பிக்கை வைக்கிறோம். சத்திய திருச்சபையை ஸ்தாபித்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அருட்சாதனங்களை ஏற்படுத்திய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, மேல் நம்பிக்கை வைக்கிறோம். ஞானஸ்நானத்திலும் பச்சாதாபத்திலும் இரக்கத்தை அருளும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, மேல் நம்பிக்கை வைக்கிறோம். திவ்ய நற்கருணையிலும் குருத்துவத்திலும் இறையிரக்கத்தை தந்தருளிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, மேல் நம்பிக்கை வைக்கிறோம். பாவிகளை மனம் திருப்புவதில் இறையிரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அவ்விசுவாசிகள் ஒளிபெறுவதில் இறையிரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நீதிமான்களின் ரட்சிப்பில் இறையிரக்கத்தை வெளிப்படுத்தும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உமது திருக்காயங்களிலிருந்து சுரந்தோடி இரத்தத்தின் வழியாக இறையிரக்கத்தை வெளிப்படுத்திய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உமது மகா பரிசுத்த திரு இருதயத்திலிருந்து சுரக்கும் இரத்தத்தினால் எங்களை புனிதப்படுத்திய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, மேல் நம்பிக்கை வைக்கிறோம். இரக்கத்தின் தாயாகிய புனித மரியாளை
எங்களுக்கு தாயாக தர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். நோயாளிகளுக்கும் துன்பப்படுவோருக்கும் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். நொறுங்கிய இதயங்களுக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். கதிகலங்கி தவிக்கும் ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். மரிப்போரின் அடைக்கலமாகி இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். உத்தரிக்கின்ற ஸ்தலத்து ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். சகல புனிதர்களின் பரலோக ஆனந்தமாகி இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். மீட்கப்பட்டவர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். அற்புதங்களின் வற்றாத துணையாகிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை வைக்கிறோம். உலகின் பாவங்களை போக்குகிற தேவ செம்மறி புருவையாக இயேசுவே, எங்கள் பேரை தயவாயிரும். உலகின் பாவங்களை போக்குகிற தேவ செம்மறி புருவையாக இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்குகிற தேவ செம்மறி புருவையாக இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய இரக்கங்கள் அவருடைய சகல படைப்புகள் பேரிலும் உள்ளன. ஆதலால் ஆண்டவருடைய இரக்கத்தை என்றென்றைக்கும் பாடுவேன். ஜெபிப்போமாக. மகா தயை நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உமிழ் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை துருப்பியருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க உமது இரக்கத்தின் அருட்கொடைகளை எங்கள் மீது நிறைய பொழிந்தருளும். என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமென். புனித பௌஸ்தினாவின் மன்றாட்டினால் வரங்களை அடைய வல்லமையுள்ள நவநாள் ஜெபம். இயேசுவே, உமது அடியாளாகிய புனித பௌஸ்தினாவை உமது எல்லையற்ற இரக்கத்தின் பக்தியால் நிரப்பினீரே. உமக்கு திருவுளமானால் அவரது மன்றாட்டின் வழியாக நான் இறைஞ்சி கேட்கும் இவ்வரத்தை எனக்கு தந்தருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். தொடர்ந்து இணைந்து சொல்லுவோம். எனது பாவங்களினால் உமது இரக்கத்துக்கு நான் அருகதையற்றவனானேன். ஆனால் புனித பௌசினாவின் தியாகத்தையும் தன்மறுப்பையும் பார்த்து அவரது மன்றாட்டின் வழியாக குழந்தைக்குரிய நம்பிக்கையோடு நான் உம்மிடம் கேட்கும் விண்ணப்பத்தை எனக்கு அருளி அவரது புனித வாழ்வுக்கு சம்பாவனை அளிப்பீராக. ஆமென். அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளை, ஆசீர்வாத ஜெபத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். இன்னைக்கு நமக்கு இருக்கின்ற ஒரே விண்ணப்பம், ஒரே மன்றாட்டு, ஒரே சிந்தனை, இந்த தொற்று நோய், இந்த பெருந்தொற்று இந்த உலகத்தை விட்டு நீங்க வேண்டும். இந்த மனித சமுதாயத்திலிருந்து அது அப்புறப்படுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு எல்லா நிகழ்வுகளையும் முடக்கி போட்டு இருக்கின்றது. எல்லா மனிதர்களையும் அச்சத்திற்கும் பயத்திற்கும் உள்ளாக்கி இருக்கின்றது. அடுத்திருக்கின்ற மனிதர், குறிப்பா சின்ன வயசுல இருக்கிறவங்க கூட இன்றைக்கு பாதிக்கப்பட்டு இறக்கின்ற பொழுது, ஐயோ ஆண்டவரே என்ன நேருமோ என்று சொல்லி கலங்கி கதறி துடித்துக் கொண்டிருக்கின்ற இன்றைக்கு ஆண்டவருடைய அருட்கரம் அன்றைக்கு தானியேலை சிங்க குகையிலிருந்து விடுவித்ததை போல இஸ்ராயல் மக்களை எகிப்தின் அடிமைத்தலையிலிருந்து மீட்டுக் கொண்டதை போல
அழிவுகளுக்கு மத்தியில் அவற்றை அப்புறப்படுத்தி நம்மை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் நம் ஒவ்வொருவருக்கும் நல்வாழ்க்கையை, ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லி விண்ணப்பத்தை கேட்பவரே என்ற பாடலை பாடி நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் காது கொடுத்து கேட்கின்ற ஒரே தெய்வம் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சோர்ந்து போகின்ற நேரங்களில் எல்லாம் மகனே மகளே என்று தட்டி கொடுத்து நம்மை வழி நடத்துகின்ற ஒரே தெய்வம் இந்த இயேசு கிறிஸ்து. மருத்துவ உலகை விட வலிமையான தெய்வம் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவர் நிச்சயம் குணப்படுத்துவார், சுகப்படுத்துவார், இந்த உலகை இந்த பெருந்தொற்று வியாதியிலிருந்து காப்பாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு சுகம் கொடுக்கின்ற தெய்வத்திடம் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் பாடி ஜெபிப்போமா? விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி தொழுநோயாளர்களை தொட்டவரே, பெருந்தொற்று வியாதியிலிருந்து எங்களை சுகப்படுத்தும். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. வல்லமையோடு சுகப்படுத்திய தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இறந்தோரை உயிரோடு எழுப்பிய தெய்வம் ஆண்டவர் இயேசு. சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ, சித்தமுண்டு
சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. ராஜா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. கண்களை மூடி நம்முடைய ஆழ் மனதனை உற்று நோக்கியவர்களாக நம்பிக்கையோடு நாம் ஒப்புக் கொடுப்போம். ஒரே ஒரு நிமிடம், ஒரே ஒரு நிமிடம் அமைதியாக மௌனமாக நம்முடைய மனதை உள்நோக்கி பார்த்தவர்களாக எப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, எப்படிப்பட்ட துயரங்கள் துன்பங்கள் இந்த உலகை ஆட்கொண்டிருக்கின்றன என்பதை மௌனமாக எல்லா சத்தத்தையும் நிறுத்திவிட்டு நாம் நினைத்து பார்ப்போம். அதிபயங்கரமான சம்பவங்கள், நம்மை அச்சுறுத்துகின்ற சம்பவங்கள் ஒவ்வொன்றாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கண்களுக்கு முன்பாக உறவுகள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். கதறி அழுவதற்கு கூட, அவர்களை தொட்டு தூக்குவதற்கு கூட, முகத்தை பார்ப்பதற்கு கூட முடியாமல் இருக்கின்றோம். இந்த நோயினுடைய தீவிரம் எந்த அளவுக்கு அப்படின்னா, பெற்ற பிள்ளைகளையே பலி கொடுத்துவிட்டு அவர்களை காணக்கூட சகிக்காமல் முடியாமல், அவருடைய இறப்பில் கூட பங்கெடுக்க முடியாத பெற்றோருடைய இறப்பை கண்டு உடலை கூட வாங்க முடியாமல் பரிதவித்து கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டிருக்கின்ற குழந்தைகள் ஒரு பக்கம், இன்றைக்கு பாதி வழியிலேயே தூக்கி எறிந்து செல்லப்படுகின்ற மனித உடல்கள் ஏராளம் ஏராளம். கங்கையிலே மிதக்கின்ற அந்த இறந்த உடல்கள், மயானத்தில் இடமில்லை என்று சொல்லி எரிப்பதற்கு இடமில்லாமல்
காத்து கொண்டிருக்கின்ற அவல நிலை, மனித மாண்பே சீரழிந்து சிதைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலை, அமைதியாக ஒரு நிமிடம் நேர்ந்திருக்கின்ற துன்பங்களையும் துயரங்களையும் நம்முடைய மனக்கண் முன்பாக கொண்டு வருவோம். அதனுடைய அதிதீவிரமான பயங்கரமான அந்த சோகங்களை எல்லாம் நம்முடைய மனக்கண் முன்பாக நாம் கொண்டு வருவோம். நம்முடைய உள்ளமும் மனதும் சுக்கு நூறாகி போயிருக்கும். நொறுக்கப்பட்ட அந்த இதயத்தோடு ஆண்டவருடைய திருச்சன்னிதானத்திலே நாம் இழந்தாள் படியிட்டு இருக்கின்றோம். நொறுங்கி போற நம்முடைய இதயத்தை, உள்ளத்தை அதே உணர்வுகளோடு, அதே கண்ணீரோடு, அதே அழுகுரலோடு, அதே கூக்குரலோடு இந்த இரக்கத்தின் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக்கிட்டப்போ தம் மக்களுடைய அழுகுரலை கேட்கின்ற தெய்வமாக இருக்கிறார். நம்முடைய கூக்குரலை செவி கொடுத்து கேட்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். எனவே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து இன்னைக்கு எங்களை கவலையும் கண்ணீரும் ஆட்கொண்டு இருக்கின்றது ஆண்டவரே. சொல்ல முடியாத சோகங்களை உள்ளத்தில் சுமந்து கொண்டிருக்கின்றோம். என்ன நேருமோ என்ற ஒரு அச்சமும் பயமும் கலக்கமும் குழப்பமும் எங்களை ஆட்கொண்டிருக்கின்றது. ஐயோ தேவனே, இந்த உலகத்தை கண் திறந்து பார்க்க மாட்டாயா என்று சொல் கதறிக்கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரே. தாங்க முடியல. இதற்கு மேல் இந்த மனித சமுதாயம் தாங்க முடியாது. வேதனையின் விளிம்பிலே நின்று கூக்குரலிடுகின்றோம் ஆண்டவரே. தெய்வமே, எங்களுடைய கண்ணீரை காண்கின்ற தெய்வமே, எங்களுடைய மனதினுடைய வேதனைகளை எல்லாம் உணர்ந்து கொள்ளுகின்ற தெய்வமே, எங்களை கருணையோடு கண்ணோக்கி பாருமையா. தாங்க முடியாம ஆண்டவரே, ஆற்ற முடியாமல் அழுது தவித்து துடித்து கொண்டிருக்கின்றோம். இதிலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்காதா? நாங்கள் மீண்டும் வரமாட்டோமோ என்று சொல்லி ஏக்கத்தோடு தவிப்போடு துடித்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரே. எப்போ இந்த நிலம் மாறும், என்னைக்கு மாற்றம் வரும் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்து கிடக்கின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீரே எங்களை தொடுவீராக. எங்களுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் தொடுவீராக. எங்களை உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை தொடும் ஆண்டவரே. ஒவ்வொரு மனிதனையும், மனித சமுதாயத்தினுடைய அத்தனை உள்ளங்களையும் நீர் தொடுவீராக. தொடும் ஆண்டவரே. இந்த நோயினால உடல் அளவில் மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் உள்ளத்தளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம்.
நிம்மதியை இழந்து போயிருக்கின்றோம். திக்கு தெரியாத ஒரு காட்டுல, ஒரு இருட்டுல நாங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரே. வழி தெரியல, போற பாதை தெரியல, கலங்கி கண்ணீர் விட்டு துடித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களை நீ உறுதிப்படுத்துவீராக தெய்வமே. இந்த நோயை முற்றிலுமாக அழித்து விடும் ஆண்டவரே. போதும் போதும், இது மனித சமுதாயம் சந்தித்த துன்பங்கள், துயரங்கள் போதும், அழிவுகள் போதும் ஆண்டவரே. நிறுத்துவீராக, இந்த மனித சமுதாயத்தினுடைய அழிவை தடுத்து நிறுத்துவீராக. உம்மால் கூடும் ஆண்டவரே. அன்னைக்கு தொழுநோயாளர்களை தொட்டு நீர் சுகப்படுத்துகின்ற பொழுது அவர்கள் பூரண சுகம் பெற்று மீண்டும் சந்தோஷமாக திரும்பி சென்றார்கள். இந்த தொற்று நோயை, இந்த பெருந்தொற்று வியாதியை குணப்படுத்துகின்ற வல்லமை ஆண்டவரே உம்மிடமிருந்து வெளிப்படுவதாக. தொட்டும் ஆண்டவரே, தொட்டும், அத்தனை மனிதர்களையும் தொட்டும். மருத்துவமனையிலே படுக்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதரையும், இந்த தொற்றுக்கு ஆளாகி இருக்கின்ற அத்தனை உள்ளங்களையும் தொட்டும் சுகப்படுத்தும். வீடுகளிலே தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியும், குழந்தைகளையும், இளம் உள்ளங்களையும் நீ தொடுவீராக. மருத்துவமனைக்கு சென்றால் இடம் இல்லை, பல நேரங்களில் மருந்து இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல ஆண்டவரே. எங்களுக்கு இருக்கின்ற ஒரே நம்பிக்கை நீங்க ஒருத்தர் தான், வேற யாரும் இல்லை. நாங்க உறுதியா நம்புறோம். இன்றைக்கு நீர் எங்களை தொட்டு கொண்டிருக்கின்றீர் என்பதை உறுதியாய் நம்புகின்றோம். இதோ இந்த நற்கருணை ஆராதனை இரக்கத்தின் செபத்தை உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதரையும் நீர் தொட்டு சுகப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர். உம்முடைய வல்லமை வெளிப்படுகின்றது என்பதை உறுதியாய் நம்புகின்றோம். பாதிக்கப்பட்ட உள்ளங்கள் உமக்கு சாட்சிகளாக உருமாறப் போகின்றார்கள் ஆண்டவரே. மீண்டு வந்து ஆண்டவரே உம்முடைய சாட்சிகளாக அவர்கள் இருக்கப் போகின்றார்கள். எனவே தொட்டும் ஆண்டவரே, அவர்களை தொட்டு சுகப்படுத்த இதோ வல்லமை கடந்து வருவதாக. இந்த ஜெபத்தில் உணர்வோடு கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு சுகப்படுத்தும் ஆண்டவரே. அவர்கள் உமக்கு சாட்சிகளாக உருமாறுவார்களாக. தொட்டும் தொட்டும், இந்த நோயினுடைய தீவிரத்தன்மைக்கு ஆளாகி இருக்கின்ற ஒவ்வொருவரையும் தொட்டும். அந்த நுரையீரல்ல அங்கு ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புல ஆண்டவரே உம்முடைய வல்லமையுள்ள கரம் படுவதாக. மீண்டும் அது இயல்பு நிலைக்கு திரும்புவதாக. இன்னும் இந்த நோய் தாக்குகின்ற ஒவ்வொரு பகுதியையும், தொண்டை, மூக்கு, ஒவ்வொன்றையும் நீர் தொடுவீராக ஆண்டவரே. உம்முடைய வல்லமை பாய்ந்தோடுவதாக. உம்முடைய அருளும் ஆற்றலும் ஆண்டவரே எங்கள் மீது நிறைவா இறங்கி நோய் எதிர்ப்பு சக்தியை முழுமையாய் நாங்கள் பெற்றுக் கொள்வோமாக. இந்த நோய் சங்கிலி உடைத்தறியப்படுவதாக. இனி இந்த நோய் கிருமி ஒருவரையும் அண்டாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இறைவா, அலகையை வென்றெடுத்தவரே, சாத்தானை மிதித்து நசுக்கியவரே, இந்த நோய் தொற்று குருமையையும் அழித்து நசுக்குவீராக. இந்த மருத்துவ உலகம் கூட என்ன செய்வது என்று தெரியாமல் வெளிப்பிதுங்கி நிற்கின்ற ஒரு சூழல். கண்டுபிடித்திருக்கிற தடுப்பு மருந்து கூட பல நேரங்களிலே வேலை செய்ய முடியாம மீண்டும் அந்த தொற்றுக்கு ஆளாகி கொண்டிருக்கின்ற மனிதர்கள் ஏராளம். இறைவா, ஒரே ஒரு முறை இந்த உலகத்தை மீண்டும் உம்முடைய அந்த ஆணிகளால் ஏற்பட்ட தழும்புகளிலிருந்து பீரிட்டு வருகின்ற
இரத்தத்தினால் தொடும் ஆண்டவரே. மீண்டும் உம்முடைய இரத்தத்தினால் இந்த உலகத்தை அபிஷேகம் செய்யும். உம்முடைய இரத்தம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுவதாக, சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக, நோய் எதிர்ப்பு சக்தியை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. தொடும் ஆண்டவரே, உம்முடைய இரத்தம் ஜெயமாக மாறுவதாக, உம்முடைய இரத்தம் எங்களை விடுவிப்பதாக. எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தும் ஆண்டவர். உம்முடைய அருளும் ஆற்றலும் அத்தனை உள்ளங்களையும் ஆட்கொண்டு சுகப்படுத்த வேண்டும் என்று எல்லாண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்றமத்திற்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே, ஆமென். இறுதி ஆசிரை பெற நாம் தயாராவோம். மாண்புயர் என்ற கீதத்தை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். மாண்புயரிந்த அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வல்லமையின் தெய்வம் எழுந்தருளி வருகின்ற அற்புதத்தின் நேரம் இது. அவரை உற்று நோக்கி, வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை என்று சொல்லி பாடி அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை, அவர் கொடுக்கின்ற நோய் எதிர்ப்பு சக்தியை, அவர் கொடுக்கின்ற உடல் தெம்பை, தைரியத்தை, மனதிடத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா? வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே
எழுந்து நின்று நம்மையும் இந்த மனு குலத்தையும் இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களாக நாம் பாடி ஜெபிப்போம். இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நிலை பெறுமே. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.